திருக்கண்டியூர் அருள்மிகு மங்களாம்பிகா உடனுரை பிரம்மசிரக்கண்டீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதி ஆலய திருக்குட நன்னீராட்டு விழா வருகிற செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் 12 மணிக்குள் நடைபெற உள்ளது. தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கண்டியூர் எனும் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. காவிரி தென்கரை தலங்களான 127இல் 12வது தலமாக திருக்கண்டியூர் விளங்குகிறது. சிவபெருமானின் பராக்கிரமங்களை விளக்கும் அட்ட வீரட்ட தலங்களில் முதலாவது தலம் பிரம்மனின் சிரசை கொய்த தலம் திருக்கண்டியூர் ஆகும். இது மேற்கு நோக்கிய தலம் என்பது இதன் மற்றும் ஒரு சிறப்பு. இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானுக்கு பிரம்மசிரக்கண்டீஸ்வரர் என்பதாக திருநாமம். படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில் புரியும் பிரம்மன், திருமால், சிவன் ஆகிய மூவருக்கும் இத்தலத்தில்தான் தனி கோயில்கள் உள்ளன. எனவே இத்தலத்திற்கு திருமூர்த்தி தலம் என்ற பெயரும் உண்டு. ஸ்தல வரலாறு. சிவபெருமானுக்கு ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 திருமுகங்கள் இருப்பது போன்றே முற்காலத்தில் நான்முகனும் 5 திருமுகங்களை பெற்றிருந்தான். அதனால் தானே படைப்பு கடவுள் எனச் செருக்குற்றான். அவன் ஆணவத்தை அடக்க சிவபெருமான் பைரவரை படைத்து அவரை பிரம்மாவின் மேல் ஏவி பிரம்மாவின் 5வது தலையை கொய்து வருமாறு பணித்தார். பைரவரும் தமது இடக்கை நகநுனியால் பிரம்மனது 5வது தலையை கொய்தார். அத்தலை அப்படியே அவரது கையில் ஒட்டிக்கொண்டு பிரம்மஹத்தி தோஷமானது. எனவே சிவபெருமான் பைரவரை பார்த்து, இத்தீவினை தீர நீ ஊர்தோறும் பிச்சை ஏற்க வேண்டும் என்று கூற, பைரவரும் பல திருத்தலங்களுக்கு சென்று பிச்சையேற்று திரிந்தார். கடைசியில் இத்தலத்திற்கு வந்தபோது பிரம்மனின் தலை கையை விட்டு அகன்றது. அவரது பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கியது. நான்முகனும் தனது ஆணவம் அகன்று தம் மனைவியான சரஸ்வதியுடன் இத்தலத்து இறைவனை வழிபட்டு மீண்டும் தமது படைப்பு தொல்லை திரும்ப பெற்றதாக வரலாறு.